அம்மா நல்லபடியாக நேற்று தூங்குனப்பா. ஐயோ ஆமாம்ல, நேற்று நான் வீடியோ போட மறந்துட்டேனே. ஐயோ டக்குன்னு மாற போனேன். இதான் டக்குன்னு ஓப்பன் ஆகி தள்ள மாட்டேங்குது. டக்குன்னு போயிட்டு முதல்ல பல்லு வளர்க்கணுமே. அப்போ அதுக்கப்புறம் தான் வீடியோ போடணும். பல்லு நல்லா பல்லு வளர்க்கியாச்சு. இப்போ டிஸ்போஸ் பண்ணலாம். இப்போ டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளஷ் பண்ணிடலாம். இப்போ போயிட்டு குளிக்கலாம். அப்பா நல்லபடியாக குளிச்சுட்டு டக்குன்னு சாப்பிட்ணுமே. சாப்பிட்றதுக்கு முதல்ல தண்ணி எடுத்து குடிக்கலாம். ஓகே, இப்போ பர்கர் சாண்ட்விச் நல்லா இருக்கு. ஐஸ்கிரீம் எப்போ சாப்பிட்லாம். ஐயோ தண்ணி யாரும் ஆஃப் பண்ணலையா? தண்ணியை இப்போ ஆஃப் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் எங்கே? டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சி குப்பையில் போட்டுடலாம். இப்போ மேலே போய் இப்போ டக்குன்னு போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், ஓகே பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஹலோ கைஸ், நீ பார்த்து கொண்டு இருக்குது உங்கள் டிடிசி. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா பிகே கீழே பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிற மாதிரி இருக்கேன். வீடியோ பார்க்கணும், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அழுத்தி விட்ருங்க. அப்புறம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நேற்று என்னால் சொல்ல முடியல, ஏன்னா நான் வந்து பண்ணால் வெளியே போயிட்டேன். அங்கே போனால் ஃபுல்லாக சத்தமாக போட்டுருந்தானுங்க, அதனால் என்னால் போட முடியல, மன்னிச்சிருங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர், ஓகேவா? இப்போ நான் வந்து பண்ணால் ஸ்கேட் போர்டை எடுத்துகிட்டு வண்டியை அப்படியே இதெல்லாம் எப்படிடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா உட்காந்து ஆடிட்டு இருந்தேன் அங்கே போயிட்டு. அதனால் இந்த பெட் பாட்டில் எனக்கு புதுசாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் ரேரான பெட் பாட்டு. இப்போ நான் இந்த பெட்டுக்குள்ளே போனால் எனக்கு வந்து பண்ண ஒரு பெட்டு கிடச்சிருக்கு. இது ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கு இப்போ, அதனால தான் இதை வந்து பண்ணால் இப்போ வராது. இப்போ நான் வந்து பண்ணால் அன்றைக்கி ஒரு வண்டி வாங்கினேன்ல, அது இங்கே தான் கைஸ் இருக்குது. நான் திருப்பியும் 20,000 ரூபாய் தந்து அதை வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ் காசை. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் கட்டுறேன். இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறேன்னா அது ஸ்கேட் போர்டில் பாருங்கள், அதே ஸ்கேட்டிங் ஷூ. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த இடத்துல நான் ஸ்கேட் பண்ணுவேன். நம்பலன்னா இருங்க, இப்போ இந்த இடம் தவறி கூட திருப்பி இந்த இடத்துல பட்டுச்சுன்னா போயிடும். இப்போ நம்ம பண்ணால் இங்கேருந்து இப்போ பாருங்கள், நான் அதை எடுக்கிறேன். இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ நீங்கள் அதில் பட்டுருச்சுன்னா அது வந்து போயிடும். இப்போ நான் இப்போ மேலே போய் காட்டுறேன் பாருங்கள், இருங்க. இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், அப்படியே தானாகவே ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க. இது என்னன்னு தெரில. இப்போ நம்ம வந்து பண்ணால் நிறைய மிஷின்லாம் இப்போ புதுசாலாம் வந்துருக்கு. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம வந்து பண்ணால் ஒரு டான்ஸ் போடலாமா? செந்துனக்கா அது என்னமோ வருமே, அந்த பாட்டு பேர் என்ன? ரஜினி புதுசாக என்னமோ ஒரு பாட்டு வந்துச்சு, அது பேர் என்னது? தூணக்கா எப்படி எப்படி ஆடுவோம் பார்த்தீங்களா? புஷ்பான்னா ஃப்ளார் இருந்துச்சியா, ஃபயரு புஷ்பா. அது வர மாட்டேங்குது வாயில். யாருக்கிட்ட புஷ்பா கைஸ், புஷ்பான்னா ஃப்ளார் நினச்சிங்களா, ஃபயர் அப்படி பண்ணுற பார்த்தீங்களா? ஓகே, இப்போ ஆடிலாம் முடிச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஏதாச்சும் மிஷின் முடிக்கணும் கைஸ். இது வேணுமோ மேலே என்னமோ இருக்குது, இருங்க பார்க்கலாம். இப்போ மேலே போனேன் இது என்னதான் அக்ராட் ஆனால் என்னன்னு தெரில, ஆனால் புதுசாக இருக்குது கைஸ், நல்லாயிருக்கு. ஐயோ அம்மா, உள்ளே போய் லாக் ஆகிருப்பேன் கைஸ், கொஞ்சம் விட்டுருந்தா. ஏன்னாரா இதெல்லாம் இதுக்கே விடுறாங்களா? ஆனால் இங்கே தான் கைஸ் இருக்குது. சரி 90,000 இருந்துச்சுன்னா இதெல்லாம் போட்டுக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோம். பரவாயில்ல விடுங்க. இப்போ நம்ம இந்த சைடு வந்துட்டு இது நிறையாவே இருக்குது, என்னன்னு தெரியல. இது என்னது தெரியலையா, இது என்னன்னு? ஃப்ரீ ஃபயர் வந்து அமிச்சாங்க கைஸ் மெசேஜ். இங்கே வந்து இது என்னது? சரி விளையாடுவோமா இந்த கேமை? ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்ன கேம்?
இப்போ எமௌண்ட் போடலாம் பாருங்க. பத்து 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 புஷ்பா. ஐயோ கை நீடாரா டன்னு. அதான் how many do you see? இன்னும் தெரியலையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஆன்சர் இஸ் 13. சரி 13 யாருக்கிட்ட மேக்ஸில் ஃபுல் சென்டமா கைஸ்? சென்டம் சும்மா சொல்லியேதான். திருப்பியுமா ஸ்னோமேன் எவ்வளோ வருது பார்ப்போம். அந்த ஸ்னோமேனை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அடிச்சு விடுவோம். 16 17 காய்ஸ். ஆனால் இவனு நல்லா குழப்பிட்டானுங்க காய்ஸ். ஃபுல்லாக அதுவே போகிறோம். ஆன்சர் 28. நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம்? 26. அடைச்சா 2 போயிடுச்சு கைஸ். இன்னும் ஒரு 2 டேப் பண்ணியிருக்க கூடாதா? நானாவே சும்மா அடிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல 26 வந்துச்சு. ஆட் லெவலா? how many do you see? இது என்னதுரோ? இது ஸ்பீடாக போகுது கைஸ். தயாராகுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஆன்சர் இஸ் 20. நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 21. 20 அப்படியே அடிச்சு விட்டேன். கடைசியாக 2 டைம் நானாக சும்மா பண்ணி விட்டேன் பார்த்தீங்களா? இதான் அங்கே ஷார்ட் லெவல்லே நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. சரி நம்மளுக்கு எவ்வளோ ரூபாய் கிடச்சிருக்கு? 400 ரூபாய் கிடச்சிருக்கு. பெட்டு ஏதாச்சும் பெட்டு தருவாங்களா? எந்த பெட்டுமே தரல. இன்னும் டிக்கெட் வந்துட்டானுங்க. இது என்னமோ 20 தந்துருக்கானுங்க. சரி இது என்னதுரா? ஸ்வீட் பாக்ஸு. ஓ நம்ம தேசனால ஸ்வீட் எடு கொண்டாடு. இப்போ வந்து பண்ணால் வெளியே போகலாம். இது என்னதுரா? நல்லா இருக்கு கைஸ். அந்த காலத்து கேம் கைஸ். ஓ இதா? இதெல்லாம் நான் எவ்வளோ பெரிய கில்லாடி தெரியுமா? வாட்சில் இந்த கேம் தான் உட்காந்து ஆடிட்டு இருப்பேன். ஐயா தலையிலேயே போயிடுச்சுக்கிட்டேன்னு. அதுக்கு இது வாட்சு கைஸ். அது வாட்சு. இவன் எப்படி பறக்கிறான்னா அந்த மேலே மாற்ற மாதிரி பறக்கிறான். அடைச்சாய் மூட்டிட்டாங்க கைஸ். ஓகே பரவாயில்ல விடுங்க. அட்லீஸ்ட் இவ்வளோயாச்சும் சம்பாதிச்சிருக்குன்னே சொல்லி சந்தோஷப்படணும். கேம் ஓவர். இதில் காய்ஸ் கார் கேம் காய்ஸ் விடுவானா? கார் கேம்லாம் நினச்சி விடுவானா காய்ஸ்? டர்போ ரேஸ் பிகேஜி டர்போ ரேஸ். அப்படியே கப்போ கார் கேம்லாம் இருக்குது காய்ஸ். யாருக்கிட்ட கார் ரேஸ் நினைக்கலாடி காய்ஸ். அவன் நம்ம மேலே வந்து மோதலாம். நம்ம என்ன ரேஸ் பண்ணுவோம்? அவன் இண்டிகேட்டரை போட்டு இந்த சைடு வரணும். ஈஸி தான் கைஸ். கடைசி கேமு நம்ம ஆட போகிறது. யாருக்கிட்ட? ஆனால் ஸ்பீடாக வரான். இந்த ஆரஞ்சு பையனோட வேலையெல்லாம் நமக்கு தெரியாதா? என்ன கைஸ் பண்ணாலும் பிரச்சனை, இது பண்ணாலும் பிரச்சனை. அதுதான் நம்ம கிட்ட வந்து பண்ணால் காசு தீர்ந்துருச்சு. வெளியே வந்தால் இவ்வளோ. இப்போ நம்மளால ஆட முடியாது கைஸ். டர்போ ரேஸ் ப்ளே பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த டோக்கன் வேணும். அதான் நம்ம இதுதான் டோக்கன் போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆட முடியும்? இதெல்லாம் வேறு ஏதாச்சும் கேம்குள்ளே தூக்கிட்டு போயிடுவானுங்க. இது என்னது? இது சும்மா குதிச்சு ஏறுறதுக்கு.
ஆமாம், ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து பண்ணால் ஒரு லைக் சிம்பிள் இதையும் அப்படியே பண்ணி விட்ருங்க. இப்போ அப்படியே கீழே ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போனோம். அப்படியே ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போனோம். அட யாருக்கிட்ட இந்த அக்காக்கிட்ட தான் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் போல். இது வளர்ந்து முடிக்கணும் கைஸ். நான் பிஜியில் தான் பார்த்தேன் இந்த ட்ரைனிங் வந்து. இதை யாரும் கைஸ் அவங்ககிட்ட செம்மையாக இருக்குல்ல. அவன்கிட்ட இருக்குது என்னது இது இருங்க. பெட்டு கைஸ், அது பெட்டு அது சொல்லி. சரி பரவாயில்லைங்க. இப்போ நம்ம பண்ண 19 லைக்ஸா? இவ்வளோ பெரிய வீடியோ வச்சுருக்கேன், 19 லைக்ஸ் தான்றானுங்க. இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இருங்க. நல்லதானே கைஸ் இருக்குது. அடி பாவி கைஸ், ஒரு வீடை ரெஸ்டாரண்ட் மாதிரி மாற்றி வச்சுருச்சு கைஸ். அதனால தான் நிறைய பேர் போடல போல். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரில. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து பண்ணால் அந்த எனர்ஜி சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து ஜம்ப் பண்ணுறான். 20 பாக்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இவனோட வீடு அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி வீடுகள்லாம் போய் பார்க்கணும். ஆமாம், இப்போ கரெக்டாக மாறிடும் இந்த வீடு. கரெக்டாக கழிப்போம். செம்மையாக இருக்கே. செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க கைஸ் மாப்பிள்ள. எப்படி ரெடி பண்ணாடு? டிவிக்கு ஒரு ரூம் கைஸ். நீ பாருங்கள், இங்கேருந்து இங்கேருந்து மேலே வந்தால் மேலே மட்டும் ப்ளெயினாக வச்சுட்டான். இங்கே பெட்டு இருக்குது. சரி பரவாயில்ல, நல்லா செஞ்சுருக்காங்க கைஸ். இது குதிக்கிறான். இங்கே இது ரோபோட்லாம் நடுவில் வச்சு டான்ஸ் ஆடுறதுக்காக இவனாகவே க்ரியேட் பண்ணியிருக்கான். நல்லா செஞ்சுருக்கானே. ஃபுட்பால் ஆடுறதுக்கு, கிச்சனு, கேக்கு. இது என்னது கைஸ்? என்னன்னு தெரில கைஸ். இது என்னது? பால் பாக்கெட்டு. காஃபி போட்டு குடிக்கலாம் கைஸ். செமையாக இருக்கு கைஸ். இது இந்த பொண்ணு தான். அதோ இந்த பொண்ணு எங்கேயாச்சும் இருக்கா பார்ப்போம். அக்கா எங்கேயாச்சும் இருக்கியாக்கா? இன்னும் கைஸ் இத்தனை பெட்டு போட்டிருக்கு அநியாயத்துக்கு. இது என்னது? அடப்பாளி கைஸ். இந்த பொண்ணு இது என்னது? இதுவும் அதுதான். இந்த பொண்ணுக்கிட்ட பெட்டெல்லாம் அது வச்சுருக்கா. செம்மையாக இருக்கு இது. அம்மா இதுக்கெல்லாம் மட்டும் எப்படி தான் இந்த மாதிரிலாம் உருவாக்கி தரானுன்னு தெரில. மேலே வந்தால் எத்தனை டிவி கைஸ் பாப்பா? அடி பாவி, எத்தனை டிவி பாப்பா? புரியலையே. ட்ரெஸ்ஸு, கண்ணாடி. ஆமாம்ல, பொண்ணுங்களுக்கெல்லாம் இதாங்க முக்கியமானது. அப்படியே மேக்கப் போட்டுக்கினே இருக்கும். இப்போ இங்கே வந்தால் இங்கேயும் அதுமாதிரி இந்த சைடு மேலே போவோம். அவ்வளோதான் கைஸ். நான் பொண்ணு வந்து பண்ணால் எனக்கு பிடிக்கல. இந்த பொண்ணோட வீடு லாஜிக்கே இவனு மட்டும் தரானுங்க. இன்னொன்று பரவாயில்ல. விசிட்டர்ஸு என்னது? தம்பி நீ எவ்வளோடா? ஏன் அவ்வளோன்னு தெரிலையா? இருங்க பார்க்கலாம். விளங்கிரும் கைஸ். ஐயோ என்ன நினச்சேன். ஓகே, பிரேசில். எப்படி இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கணும். அடப்பாங்களா? ஓகே. யார் நம்ம கைஸ் மேலே வந்தோடனே மேலே படுக்கிற மாதிரி இருக்கிறோம் பார்த்தீங்களா?
இதெல்லாம் இப்படி தான் வச்சுருக்கணும். இந்த வீடு கூட நல்லா இருக்கு கைஸ், சிம்பிளாக இருக்குது. என்னடா கிச்சன்லாம் அப்படியே ப்ரெயின் விட்டாப்புல நம்ம மாப்பிள்ள. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்கா பார்ப்போம். ரூம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இது ப்ளே ரூம் போல். என்னடா 2 பெட்டு வளர்ப்பியா? சரி, இதுவும் ப்ளே ரூமு, இதுவும் இது. மேலே போகிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். மேலே போகிறதுக்கு எந்த வழியுமே இல்லை ஆக்சுவலி. மேலே போகிறதுக்கு இதோ சாருக்கும் மேலே போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்திருக்கு. அதனால தான் சாரும் இதை பண்ண மேலே கட்டியிருக்காரு. அப்படியே மேலே போய் பார்ப்போம், ஏதாச்சும் பக்கி கிக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இப்போ தம்பி நீ எவ்வளோ இது? ஆமாங்க இவன் தான். இப்போ நம்ம வீட்டுக்கு போனால், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு முதல்ல பெயிண்ட் அடிக்கணும் கைஸ். பெயிண்ட்டு நம்ம இன்னும் இவ்வளோ இருக்கேன். இந்த காசு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதையாச்சும் பண்ணலாம், வேணா சம்பாதிச்சிக்கலாம். இருங்க, இங்கே வந்து பார்த்துட்டு இது தந்து பெயிண்ட்டுன்ற ஆப்ஷன் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்கு. ஓ, வெளியெல்லாம் வைக்கலாம் கைஸ். இது தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன்னு. இது எவ்வளோ? 2000 ரூபா வேணாம். ஷைன் போர்டில் என்ன வைக்கலாம்? ஷைன் போர்டெலாம் வேணாம், டாய்ஸ் வைக்கலாம். டாய்ஸில் இது சைடு, இந்த சைடு வைக்கலாம். இதை வந்து பண்ணால் இந்த சைடு கரெக்டாக வர மாட்டேங்குது கைஸ். இப்போ நம்ம பண்ணால் இந்த சைடு வைக்கலாமா இல்லை என்ன சைடு வைக்கலாம்னு தெரில. இது வர மாட்டேங்குது, நம்ம பக்கு போல். இப்போ நம்ம கார்டன் எடுத்து இந்த சைஸ் எங்கேயாச்சும் வைக்கணுமே. என்ன வயசு வரவே மாட்டேங்குது. கார்டன் வெளியே வைக்க முடியல. பெயிண்டிங்கு என்ன பெயிண்ட்? இது ஓகேவா? என்ன இது ஓகேவா? என்ன பெயிண்ட் ஓகே நீங்களே சொல்லுங்கள். இந்த பெயிண்ட் ஓகே கைஸ், எல்லாருக்கும் பிடிக்கும். ஒன்று எல்லாத்துக்கும் பெயிண்ட் பண்ணலாம். இது மட்டும் விட்டுடலாம். இப்போ ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கீழெல்லாம் ஏதாச்சும் பண்ணிடலாம், இருக்க தேவையில்ல. இப்போ தந்து பெயிண்ட்டு உள்ளே பண்ணலாம். பிளான்ட்டில் போனால் என்ன பிளான்ட் சேர்க்கலாம்? இதெல்லாம் வேணாம், எல்லாம் வேஸ்ட்டு. பிளான்ட்லாம் நம்ம கிட்ட எதுவும் வேணாம். இப்போ நம்ம எப்படி உள்ளே அடிப்பேன் பெயிண்ட்டு? உள்ளே எப்படி அடிக்கிறது ஒன்றுமே புரியலையே. இங்கே இருக்க பாருங்கள் பெயிண்ட்டு. வாலுக்கும் நம்ம பண்ணால் இதே எல்லா ரூமுக்கும் அடிச்சு விடணும். பே பண்ணிடலாம், காசு போயிடுச்சு. இப்போ அப்ஃப்ளோருக்கு வேறு ஏதாச்சும் கலர் பண்ணலாம். வேணாம், அழகாக இல்லை. அப்ஃப்ளோருக்கும் அதே பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. பெயிண்ட்டு ஓகே, இப்போ எல்லா சைடுமே நம்ம பண்ணிட்டோம். நல்லா இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்மளுக்கு காசு தருவாங்க. 5 லெவலு எப்படி? 5வது லெவலு டான்ஸாக போடு. ஓகே, இதன்மோ தந்துருக்காங்க, என்னன்னு தெரில. போயிருங்க. இப்போ இங்கே வந்துட்டு இப்போ இதுக்கே வந்துட்டு ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, இதை நான் ஆல்ரெடி வாங்கியிருப்பேன். ஆல்ரெடி நான் வாங்கிட்டு என்ன யூஸ் பண்ணேன்? ஜன்னலில் நல்லதாக ஏதாச்சும் ஒன்று வைக்கணுங்க சைடில். இப்போ இங்கே ஒரு ஜன்னல். ஓகே, இப்போ அப்ஃப்ளோருக்கு வந்துட்டு ஏதாச்சும் பயங்கரமான ஜன்னல் வைக்கணும் கைஸ். ஓகே, இது ஒன்று இங்கே வச்சிடலாம். இப்போ இது கீழேனா எல்லாத்துக்கும் இதே பெயிண்ட் பண்ணிடலாம்.
ஓகே இப்போ பை பண்ணிடலாம். போயிடுச்சு. சூப்பரில் இப்போ அழகாக இருக்குது. ஃபயர் பிளேஸில் தான் நல்லதாக வைக்கணும் கைஸ். ஃபயர் பிளேஸ் எங்கே வைப்பாங்க? இங்கே வச்சிடலாம். மேலே கரெக்டாக இருக்குது. ஓகே இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம டேய் இருங்க, இப்போ இங்கே ஒன்று இருந்துச்சே பெட்டில் நான் வச்சுருந்தேனே. டேய் எங்கடா கைஸ்? நம்ம முடிச்சிட்டோம் கைஸ். ஓ இங்கே இருக்குது. அட பாவீங்களா, நம்மளை திருப்பியும் அரேஞ்ச் பண்ண சொல்கிறானுங்க கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது, நான் அது தப்பு பண்ணிட்டேன். சரி வேறு வழி இல்லை, அரேஞ்ச் பண்ணணும். டைம் தான் வேஸ்ட்டாக போகும் போல். ஃபஸ்ட்டுக்கு வந்து எத்தனை இருக்குது பாருங்கண்ணா. இதே 2 இருக்குது. நம்ம வந்து பண்ணால் முதல்ல இந்த இப்படி ஒரு திருப்பு இங்கே வச்சிடலாம். அதோ இது மேல் ஃப்ளோருக்கு தேவைப்படும். மேல் ஃப்ளோருக்கு இங்கே வந்து 1. ஓகே இப்போ என்னது கோச்சஸா? அந்த கோச்சஸில் போயிட்டு எங்கே வச்சுக்கலாம் அந்த சோஃபா வைக்க? இங்கே ஒரு சோஃபா வச்சிடலாம். இங்கே சோஃபா வச்சுட்டு பெட்ஸில் வந்தால் இங்கே ஒரு கார் பெட் வச்சுருப்பேனே அந்த பெட்டுங்க. இந்த பெட்டை தூக்கி இங்கே எங்கே வைக்கிறது? கரெக்டாக இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அது இது பேர் ஃபஸ்ட்டு வந்து அப்பா இத்தனை இருக்கு கைஸ். கிச்சன் ஐட்டமும் போயிடுச்சு போல். இதோட இது என்னது அப்ரூஸாக இருக்குது. இருங்க இது என்னது பார்ப்போம். இது கூட நல்லா இருக்கு பாருங்க. தூக்கி இங்கே வச்சிடலாம். இதை கரெக்டாக இருக்குல்ல. இதை இங்கே வச்சுட்டு இங்கே வந்துட்டு பாட்டிங்க இதில் 3 இருக்கா? இதில் 1 இங்கே வைக்கணும். கரெக்டாக இங்கே தான் நம்ம வச்சுருந்தோம். இங்கே வைக்கணும். நம்ம வந்து பண்ணால் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் போகுது. நம்ம வந்து பண்ணால் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் வந்து பண்ண பார்ட் 3 எடுக்கிறேன். ஓகே கைஸ் பாய்.